இது பெண்களுக்கான படம் அப்படின்னு சொல்லி நம்புவீங்களா? ஆமாம், செம்ம ரொமான்டிக்கான செம்ம வித்தியாசமான ஒரு அழகான படம் தான் இது. ஆனால் பெண்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கான படம் தான் இது. அண்ட் ஜென்ட்ஸ் நீங்களும் பார்க்கலாம், உங்களுக்கும் கொஞ்சம் அறிவு வரும் இந்த படம் பார்த்தா. லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒருத்தன் நின்றுட்டு கண்ணாடியெல்லாம் கழட்டி போட்டுகிட்டு இருக்கிறான் பீச்சுக்கிட்ட. ஸோ அநேகமாக எதுக்காக இருக்கும்? பீச்சில் போய் குளிக்கிறதுக்கு தானே. ஸோ இது எல்லாமே அங்கே மாடியில் துணி காய போட்டுட்டு இருந்த ஒரு பொண்ணு அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கிறா. ஸோ குங்குமம் எல்லாம் வச்சிருக்கிறா. ஸோ கல்யாணமான பொண்ணு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. அப்படியே நின்று சைலண்டாக பார்க்குறா. வேணான்னு சொல்லி திரும்புகிறா. ஆனால் அவளால் முடியல. மறுபடியும் திரும்பி பார்க்குறா. இவன் வந்து நல்லா ஜாலியாக பீச்சில் விளையாடிக்கிட்டு குளிச்சிக்கிட்டு எல்லாம் பண்ணுறான். அந்த டைமில் யாரோ தன்னை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி டக்குன்னு அவன் திரும்பி பார்க்குறான். அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு அப்படியே ஒளிஞ்சிக்கிறா. அங்கே இருக்கிற துணி அப்படியே பறந்து போகுது. ஸோ அது போய் கீழே விழுது இல்லையா? ஸோ அவள் பிடிக்க ஓடுறா. அப்போது டக்குன்னு அவன் பார்த்துடுறான். யாரோ நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தோணிச்சு. ஸோ அந்த பொண்ணு தான் போல் இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு பார்த்துடுறா. ஐயோ எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுறா. நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறப்போ அவன் அப்படியே ஆக்ஷனில் என்ன ஏன் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி கேட்க அவ்வளோதான் எடுக்கிறா ஒரு ஓட்டம். குடு 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 குடுன்னு சொல்லி அங்கேருந்து ஓடி போயிடுறா. ஸோ மொட்டை மாடியில் நின்று தான் இது எல்லாமே இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ கீழே வந்து அந்த ஹஸ்பண்ட் கிட்டே பேசிகிட்டு இருக்கிறா. ஏதோ கேட்குறாவா. ஆனால் அவன்கிட்ட இருந்து நல்ல ரெஸ்பான்ஸே இல்லை. ரொம்ப ஒரு திமுறாக பதில் சொல்கிறா. என்ன உனக்கு ஒரு வேலையே இல்லையா? இங்கே எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற? டக்கு டக்கு நீ கிளம்பு, இருக்கிறதெல்லாம் எடுத்து வை, அறிவே கிடையாது உனக்கு, நீ என்ன இப்படி இருக்கிற அப்படி சொல்லி பயங்கரமாக ஒரு இலக்காரமாக அவன் பேசுகிற மாதிரி ரொம்ப இதுவாக காட்டுறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு அதை பற்றி ஒரு இதுவே இல்லை. ஏன்னா இதெல்லாமே வந்து அவளுக்கு ஆல்ரெடி பழகின விஷயமாக தான் இருக்குது. சரிங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்ல வந்தது கூட விட்டுட்டு புருஷன் சொன்ன வேலை எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறா. ஸோ டக்கு டக்குன்னு எடுத்து வை, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இவர் நின்றுட்டே இருக்க, யாரோ வர மாதிரி இருக்குது. யார் அப்படின்னு பார்த்தா அவன் தான் பீச்சில் குளிச்சுட்டு இருந்தான் இல்லையா? ஸோ அவன் பேக்கும் கையுமா வந்து நின்றுட்டு இருக்கா. அவள் பார்த்தோன்னே பயந்துடுறா. ஐயோ நம்ம பார்த்தாலும் தான் வந்துட்டானோ அப்படின்னு சொல்லி. ஸோ பேக் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே கீழே வைக்க, ஏய் என்ன பண்ணுற, யார் நீ, என்ன நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கேட்க அவன் எந்த பதிலும் சொல்லாமல் வீட்டுக்குள்ளே போயின்னு இருக்கிறான். ஏய் என்ன நான் கூப்பிட உன் பாட்டுக்கு போயின்னு இருக்கிற, யார் நீ, உனக்கு என்ன வேணும், நான் பேசுறது உனக்கு காதுகளை கேட்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி அப்படியே தடுமாறி அப்படி கேட்க அவன் அப்படியே திரும்பி பார்க்குறான். அவள் அப்படியே பயந்துடுறான். என்னடா நம்மளை இந்த மாதிரி பார்க்குறானே அப்படின்னு சொல்லி அப்படியே கிட்ட போய்ட்டு அப்படியே ரொமான்டிக்காக பார்க்குறான். பார்த்துட்டு, ஆமாம் நீ இந்த பொட்டு இந்த மாதிரி தான் வைப்பியா எப்போவுமே, செம்ம அழகாக இருக்குது, எப்போவுமே இதே மாதிரி வை சரியா, உன் ஃபேஸுக்கும் அந்த பொட்டுக்கும் செம்ம அழகாக இருக்குது அப்படின்னோன்னா அவளுக்கு அப்படியே பயமாக இருக்குது. அதுவும் நல்லா கிட்ட வந்துட்டு வேற பேசுகிறான் இல்லை. அப்படியே அவளுக்கு படப்படன்னு ஆகிடுது. என்னாச்சு, ஏன் படப்படன்னு ஆகுது, பொட்டு பற்றி தானே நான் பேசினேன், அழகாக இருக்குது உண்மையாகவே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன். ஏய் என்ன அதிக பிரசங்கத்தனமாக பண்ணுற, நகர் இங்கேருந்து அப்படின்னு சொல்லி தள்ள. அதுக்குள்ளே அண்ணா அப்படின்னு சொல்லி பின்னாடி சவுண்டு. பார்த்தா அந்த வீட்டு வேலைக்காரன் வந்து பிடிச்சிக்க, அப்படியே எப்படி இருக்கிற நீ, நல்லா இருக்கிறியா, அண்ணா நல்லா இருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இவன் பேர் அர்ஜுன். ஆக்சுவலி இந்த வீட்டோட ஓனரே இவன் தான். ஸோ அது இப்போ தான் அந்த பொண்ணுக்கு புரியுது. அவள் சைலண்ட்டாக நின்று பார்க்க சரின்னு சொல்லி கிச்சனில் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறா. செம்ம காற்று, பீச் ஓரமாக வீடு இருக்குன்னா எப்படி இருக்கும், பயங்கர காற்றடிக்கு. அப்படியே எண்ணெய் எல்லாம் கீழே கொட்டி போதை. பயந்துட்டு குடுகுடுன்னு ஓடி போய் புருஷன்கிட்ட சொல்கிறா, கீழே எண்ணெய் கொட்டி போயிடுச்சு, அது ரொம்ப காஸ்ட்லியான டைல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஏதாவது ஆகிடுமே, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா, நீ ஏன் இவ்வளோ இதுவாக இருக்கிற, உன்னோட இந்த லோக்கல் கிளாஸ் வேலையெல்லாம் இங்கே காட்டாத, என் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி 5-6 பங்களா இருக்குது, அவனுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, நம்ம பிக்னிக்கு தானே வந்திருக்கிறோம், கிளம்பு அப்படின்னு சொல்லி கத்த. சரிங்க அப்படின்னு சொல்லி பீச்சில் போய் விளையாடிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணோட பாப்பா தான் இவ. ஸோ இவ்வளோ பெரிய பொண்ணு இருக்கா இல்லை இவளுக்கு. ஸோ 2 பேர் விளையாடிட்டு இருக்கா. அவள் போய் பீச்சில் குழந்தைய பிடிக்க போய் தொப்புன்னு போய் விழுந்துட நாத்தனார் கறி பார்த்துட்டு, அண்ணி என்ன அண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா அவள் விழுந்துட்டு அப்படியே எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுறா. என்னடா நம்ம விழுந்துட்டோமே அப்படின்னா, அண்ணா அங்கே பாருங்கள், அண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக விழுந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்ல, அப்படியே கேமரா இந்த சைடு திருப்புங்க, அண்ணியை வீடியோ எடுங்க அப்படின்னோன்னா அப்படியே அவன் கேமரா வச்சுட்டு பார்க்க அப்படியே அவளுக்கு வந்து வெக்கமாக வருது. சரி என்னடா நம்ம இப்படி வீழ்ந்துட்டோமே, ஃபோட்டோ எல்லாம் எடுப்பாங்களா, வீடியோ எல்லாம் எடுப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லி அப்படியே அசிங்கமாக ஃபீல் ஆகும். அண்ணி நான் சொல்கிற மாதிரியெல்லாம் போஸ் கொடுங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவள் வந்து ஆக்ஷன் பண்ணி காட்டுறான். அண்ணி அந்த மாதிரி போஸ் கொடுங்க அண்ணன் ஃபோட்டோ எடுக்கிறதுன்னா, அவனும் வந்து ரொம்ப அழகாக க்யூட்டாக, ரொம்ப இன்னோசென்ட்டான பொண்ணு. ஸோ க்யூட்டாக வந்து போஸ் கொடுக்க அவனும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறான்னு வீடியோ எடுக்கிறான்னு அப்படியே பார்த்துட்டே இருக்க. அவள் ஏகப்பட்ட போஸ் கொடுக்க, ஏய்
நகர் இங்கேருந்து அப்படின்னு சொல்ல, எதுக்கு அப்படின்னா சன்செட் எடுத்துகிட்டு இருக்கிறேன் நான், நீ நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற, நகரு இங்கேருந்து அப்படின்னு சொல்லி கத்த. அப்போ தான் நமக்கு சன்செட் காட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது. வீழ்ந்தது கூட அசிங்கம் இல்லை, இவன் பண்ணுறது தான் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. பட் அவளுக்கு தான் இதெல்லாம் பழக்கம் இல்லையா, அதுவும் பெருசாக எடுத்துக்காமல் அங்கேருந்து சைலண்ட்டாக கிளம்பிடுறா. அந்த சன்செட்க்கு பின்னாடி போயிட்டு அவன் வீடியோ எடுத்துக்கிட்டு அவளும் ஹாப்பியாக அவன் இருக்கிறான். அந்த பொண்ணு அப்படியே சைலண்ட்டாக ஃபீல் பண்ணுறா. என்னடா நம்மளோட வேல்யூ இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி, புருஷன் தான் தன்னை மதிக்கிறதே இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறப்போ அவளுக்கு ஒரு பழைய நைட்டு கிடைக்குது. ஸோ இது போட்டு நம்ம போனால் கண்டிப்பாக நம்ம புருஷனுக்கு நம்மளை பார்த்தா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சென்ட் எல்லாம் எடுத்து பூசிக்கிட்டு ஸோ கொஞ்சம் வாசனை நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மேலே இருக்கிற கோட் மட்டும் கழட்டிட்டு புருஷன்கிட்ட போய் சொல்கிறேன், இங்கே பாருங்கள் இந்த வாசனை செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இங்கே பாருங்கள் ஸ்மெல் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு ஸ்மெல் பண்ண வைக்க அவன் டக்குன்னு தள்ளி விடுறான். என்ன பண்ணுற நீ, யாருது இந்த கன்றாவியான ஸ்மெல் வருது, என்ன இது அப்படின்னா, இல்லை அது கபோர்டில் இருந்துச்சு அதான் நான் எடுத்து பூசினேன் சூப்பராக இருக்குன்னா, ஓ இப்போ நீ திருடுற வேலையெல்லாம் பண்ணுறியா அப்படின்னா, சிச்சி திருடலைங்க, இது வந்து நீங்கள் தானே சொன்னீங்க நம்ம இங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம வீடு மாதிரி தான், என் ஃப்ரெண்ட் எதுவும் சொல்ல மாட்டேன், எதாவது தேவைன்னா எடுத்துக்கோன்னு, அதுக்கு திருடுவியா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ அவளுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, அழுகுறா. என்னடா நம்ம நிலைமை இப்படி இருக்கே, நம்ம நெருங்கினா கூட நம்மளை அவ்வளோ கேவலப்படுத்துகிறானே நம்ம புருஷன், நம்ம வழி யார்கிட்ட போய் சொல்லலாம் அப்படி சொல்லி அழுதுட்டு தொடச்சிட்டே இருக்கிறா. இப்போ வந்து 3 பேர், அதாவது அந்த பொண்ணோட மாமியார், புருஷன், அப்புறம் அர்ஜுன் 3 பேர் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவள் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு ஏதோ வைக்கிறப்போ அவன் வந்து ஃபோட்டோ பிடிச்சிட்டுறான். என்னோடய ஃபோட்டோ பிடிக்கிறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், என்கிட்ட என்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கா. அப்போது சைலண்ட்டாக அவன் பார்த்துட்டு மட்டும்தான் இருக்கிறான், எதுவுமே பேசலை, யாருமே அதெல்லாம் கண்டுக்கல. அவன் பார்க்குறது, ஆமாடா எனக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அழகான ஃபேஸ் இருந்தால் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க. டக்குன்னு அந்த பொண்ணு ஏதோ கீழே கொட்ட அவனும் டக்குன்னு ஏஞ்சிட்டு சரி பரவாயில்ல ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி டிஷ்யூ எடுத்துகிட்டு அவள் கூட சேர்ந்து துடைக்கிறான். புருஷங்கார என்ன சொல்கிறான், இவளுக்கு இதுதான் வேலை, உக்காடுறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் தொடச்சிப்பா அப்படின்னா, இல்லை துடைக்கிறேன்னு சொல்லி துடைக்கிறப்போ அப்படியே அவள் ஃபேஸை பார்க்குறா. அப்படியே காற்றடிக்க அவள் ஹேர் எல்லாம் பருக்க அவ்வளோ அழகாக இருக்கிறா. அப்படியே பார்த்துட்டு அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. டக்குன்னு என்ன சொல்கிறான், டேய் உன் ஒய்ஃபு செம்ம அழகாக இருக்கிறாங்க அப்படின்னோடனே அவள் அப்படியே ஷாக் ஆகிடுறா. என்னடா மாமியார் முன்னாடி புருஷன் முன்னாடி இவன் இப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே மெய் மறந்து பார்க்குறான் அவளோட அழகை. அவன் பார்த்துட்டு, என்னது இவள் அழகாக இருக்கிறாளா, ஆமாடா என்னோட மாடலாக இவ்வளோ நான் யூஸ் பண்ணுவேன் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு, இவளோட ஃபோட்டோ தான் என்னோடய ஃபோட்டோஸ்லேயே அழகான ஃபோட்டோவாக இருக்க போகுது அப்படின்னா அவன் பயங்கரமாக, என்னது இவன் உன்னோட மாடலா, பைத்தியமாடா நீ, என்னடா உன் சாய்ஸ் இப்படி இருக்கே அப்படி சொல்லி அவ்வளோ சிரிக்க அவளுக்கு எம்பாரிசிங்காக இருக்குது. ஃப்ரெண்டுக்கார முன்னாடி எல்லாம் அசிங்கப்படுத்தினா அவள் அங்கேருந்து போயிடுறா. போன உடனே அவன் சொல்கிறான், ஏண்டா நீ இப்படி இருக்கிற, என் சாய்ஸ் எப்போவுமே பெஸ்ட்டான சாய்ஸு தான் அப்படின்னோடனே அவன் அப்படியே ஷாக் ஆகிட்டு பார்க்குறான். அப்போ நமக்கு தான் நம்ம பொண்டாட்டி பிடிக்கலையோ அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே அதிர்ச்சியில் பார்க்குறான், பார்த்தாலே தெரியுது இல்லையா. ஸோ இப்போ வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு உன் நாத்தனாருக்கும் அந்த அர்ஜுன் பையனுக்கும் செட்டு எப்படி இருக்கும், ஜோடி சூப்பராக இருக்கும்ல, நீ ஏதாவது ஒரு நல்ல சமையலாக பார்த்து பண்ணு, அவன் சாப்பிட்டு அசந்திடணும், அப்போ வந்து அதை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பழப்பழம் இருக்கு இல்லையா, அந்த பழக்காயாக இருக்கிறப்போ அவங்க ஒரு காயை பண்ணுவாங்க வெஜிடபிள். ஸோ அதுதான் சமைக்க சொல்ல அவன் அப்படியே பார்த்துட்டே இருந்து, ஐயோ அத்தை எனக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது, நான் இது வரைக்கும் செஞ்சதில்லைனா யூடியூப்பில் தான் இருக்குல்ல பார்த்து சமைமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஐயோ என்னடா பண்ணுறதுன்னு புரியாமல் அப்படியே அது கட் பண்ணுறேன்னு சொல்லி பழப்பழம் எப்படி இருக்கும் பிசு பிசின்னு, ஸோ நிறைய கையில் எல்லாம் வருது, ஒட்டிக்குது, என்ன பண்ணோன்னே புரியல அவளுக்கு, என்னடா பண்ணுறது, நான் எப்படிடா பண்ணுறது, சரி யூடியூப்பில் சொல்கிறாங்க இதை பிடிச்சி இப்படி கட் பண்ணுங்க அப்படின்னு அதுவும் ட்ரை பண்ணுறான். ஆனால் கையில் மிஸ் ஆகிட்டு போய் கீழே விழுந்துருது. இன்றைக்கி இந்த காய் நம்மளால் சமைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறப்போ கரெக்டாக அந்த இடத்துல அர்ஜுன் வந்துட்டு எதுவுமே அன்பாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும்னா, ஆமாம் உனக்கு ரொம்ப தெரியும் இல்லை அப்படின்னான்னு, என்ன எனக்கு எதுவும் தெரியாது நீச்சி குத்தி காட்டுறீங்களா, இங்கே பார் போ நீ இங்கேருந்து இங்கெல்லாம் வராதே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கா. அவன் அப்படியே கிட்ட வந்து மூஞ்சி காட்ட அவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது, என்னடா இவன் இப்படி பண்ணுறானே, இங்கே பார் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், மனுஷனுக்கு மட்டும் கிடையாது எல்லா விஷயத்துக்கும் அன்பாக நீ பண்ணேன்னா எதுவுமே உன்னால் பண்ண முடியாதுன்னு எல்லாம் இல்லை, கண்டிப்பாக உன்னால் பண்ண முடியும், வா நான் சொல்கிற மாதிரி பண்ணுன்னா, நீ எதுவும் எனக்கு சொல்லாத எனக்கு பண்ண தெரியும் நீ போ அப்படின்னா கை நீட்டு அப்படின்னு சொல்லி தான் கையில் முதல்ல எண்ணெய் போட்டுக்கிட்டு அவள் கையை பிடிச்சி நல்லா அந்த கையில் தடவி விடுறான். இங்கே பார் இந்த மாதிரி ரொம்ப அன்பாக ரொம்ப பாசமாக இந்த மாதிரி கையில் முதல்ல தடவிக்கோ, அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுன்னு நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அப்படின்னா, என்ன சொல்கிறேன்,
எப்படி சமைக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, ம் அப்படின்னு சொல்லி தலை ஆட்டுறா. ஸோ கையில் நல்லா தடவிக்கோ, அதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரியே பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நைட்டு உட்காந்து சாப்பிட்றப்போ அவங்க மாமியார் சொல்கிறாங்க, ஏம்மா இதுக்கப்புறம் உனக்கு எது வராதோ அதை தான் நீ சமை, அவ்வளோ சூப்பராக இருக்குன்னா அர்ஜுன் சொல்கிறான், ஆமாம் ஆமாம் செம்மையாக இருக்குது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றப்போ நாத்தனார் இருக்காரு, ஐயா இதெல்லாம் என் கன்றாவி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்றா. அதுக்குள்ளே அவன் புருஷன் என்ன சொல்கிறான், சரி நீயே சாப்பிட மாட்டேன்ற, சாப்பிடு அப்படின்னா, இங்கே பாரு ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே வந்து டேபிளில் சாப்பிட உக்காந்தா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எனக்கு அது பழக்கம்னா எல்லாரும் தான் உக்காந்துட்டாங்களே, இன்னும் என்ன ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் வந்து ஹீரோயினை பார்க்குறான். அந்த பொண்ணை பார்க்குறான், இவ உக்காரலையே அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு, இவ உக்காந்துட்டா யார் சுட நமக்கு எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க, சர்வ் பண்ணுவாங்க, லூசாடா நீ ஏன்டா இப்படி இருக்கிற, சாப்பிட்றா அப்படின்னோடனே மறுபடியும் அவளுக்கு எம்பாரசிங்காக இருக்குது, அசிங்கப்படுத்துகிறானே அப்படின்னு சொல்லி அவன் இல்லை அப்படியே பார்க்குறான், இவன் என்ன இப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு ஃபேமிலினா ஃபேமிலி, எல்லாருமே தான் ஃபேமிலி, எல்லாரும் உக்காரணும், அது மட்டும் கிடையாது, இது வெறும் வந்து பழக்கம் கிடையாது, இது பேசிக் மேனர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அவன் புருஷன் முன்னாடியே போயிட்டு பிடிச்சி கூப்பிட்டுன்னு போகிறான். அந்த பொண்ணு அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறா, என்ன பண்ணுறான் இவன் நம்ம புருஷன் முன்னாடியே அப்படின்னு சொல்லி போய் சேர் இழுத்து ஒரு டீசெண்டான ஒரு ஜென்டில்மேன் எப்படி பண்ணுவானோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அவளை உட்கார வச்சு அவளுக்கு அங்கே இருக்கிற சாப்பாடு எல்லாமே வந்து சர்வ் பண்ணுறா. இது எல்லாமே இந்த அன்பு, இந்த மரியாதை, இது எல்லாமே இவளுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ சர்வ் பண்ணிவிட்டு அப்படியே அவள் பார்த்துட்டே இருக்கா, அவன் புருஷன் அவன் எல்லாருமே அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு விஷயமாக தான் தெரியுது. ஆனால் இவளுக்கு இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அப்படி மெய் மருந்து அவனையே பார்க்குறா. அப்புறம் வச்சுட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் பண்ண அவள் கண்ணெல்லாம் கலங்குது, எதுவுமே சொல்லாமல் சரின்னு அப்படின்னு சொல்லி அவளும் லேசாக தலை ஆட்டிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறா. ஒரு பொண்ணை எதிர்பார்க்குறது முதல்ல வந்து மரியாதை தான், அதுக்கப்புறம் தான் அன்பு கூட. ஸோ அந்த மரியாதை வந்து இந்த அர்ஜுன்கிட்ட இவள் பார்க்குறப்போ இவளுக்கே தெரியாமல் அர்ஜுன் பக்கமாக அவள் சாயிறா. ஸோ இப்போ வந்து இவன் என்ன சொல்கிறான் புருஷன்காரன், ஆமாம் உண்மையாகவே உனக்கு யாரோ ரொம்ப அன்பாக சமைக்க சொல்லி கொடுத்தாங்க போல இருக்குது, இந்த காய் அவ்வளோ சூப்பராக சமைச்சிருந்த அப்படின்னு சொன்ன உடனே அவள் அப்படியே யோசித்து பார்க்குறான், அவ்வளோ அன்பாக யார் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த அர்ஜுன் தான். ஏன்னா இவளுக்கு ஃபஸ்ட்டெல்லாம் தெரியாது, இவன் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தான் சமைச்சி இருப்பா. ஸோ எந்த அளவுக்கு பாசமாக சொன்னான், இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு மறுபடியும் வேணாம் இங்கே இருக்கிறதே தப்பு அப்படின்னு சொல்லி, இங்கே பாருங்கள் நம்ம இங்கே இதுக்கு அப்புறம் இருக்க வேணாம், நம்ம கிளம்பலாம், பிக்னிக் வந்து இத்தனை நாள் ஆயிடுச்சு, உங்கள் ஃப்ரெண்டோட வீட்டில் இருந்தது போதும் கிளம்பலாம் அப்படின்னோடனே, என்னது கிளம்பலாமா, ஏன்னா நீ லூஸா நீன்னு, ஆமாங்க வேணாங்க ப்ளீஸுங்க இங்கேருந்து போகலாங்கன்னா, எப்போ இவன் பொண்டாட்டி மச்சிருக்கிறான், இங்கே பாரு என் தங்கச்சிக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி எங்கள் அம்மா யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, தாயை நீ எதோ பிளான் பண்ணாமல் ஒழுங்கு மரியாதை அவங்கள எப்படி சேர்க்கணுன்றதை மட்டும் யோசி, உன் தங்கச்சிக்கு அவன் செட் ஆக மாட்டானா, யார் என் தங்கச்சி, அவளுக்கு அழகும் இல்லை அறிவும் இல்லை, அவளுக்கு எல்லாம் இவன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, ஒழுங்கு மரியாதையை சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஃபோன் வர அப்படியே சிரிச்சு பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இவன் என்ன பண்ணுறா, வாஷிங் மிஷினில் இருந்த அர்ஜுனோட ஷர்ட் எடுத்து அந்த சென்ட் இருக்கும் இல்லையா, அவளுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இல்லையா அந்த ஸ்மெல்லு, அதை அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கா. அந்த டைமில் அவன் வந்து கரெக்டாக வந்துடுறான். இது இவளுக்கு சுத்தமாக தெரியாது, அந்த வாசனையில் அப்படியே மெய் மறந்து அவள் ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கா. சைலண்ட்டாக வந்து அவன் பின்னாடி நின்று பார்க்குறான், இவன் என்ன தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லி, யாரோ நிற்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஃபீல் ஆகிட்டு டக்குன்னு திரும்பி பார்த்தா இவன் அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு, அப்படியே பயந்துடுறா அவன் அப்படியே சைலண்ட்டாக பார்த்துன்னு இருக்கிறான். இவ்வளோ கிட்ட வந்து இந்த மாதிரி பார்த்தா எப்படி இருக்கும் அவளுக்கு என்ன சொல்லணுன்னே தெரியல. அப்படியே சைலண்ட்டாக அவன் ஃபேஸு அவளோட ஃபேஸ் அப்படியே எதிர்க்க இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்கா. நீ என்ன பண்ணுற, இல்லை இது உன் வீடு தான், நீ இரு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போக, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னா, என்ன, இல்லை என்னோடய சென்ட் பாட்டில் காணோம், நீங்கள் அதை பார்த்தீங்களா, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போக அவன் அப்படியே பார்த்துட்டே தான் இருக்கிறான். ஏதோ ஒரு ஏக்கமாக பார்க்குற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. அடுத்த நாள் பீச்சில் இவன் வந்து கேமரா வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறான். அப்போது பார்க்குறான் அந்த பொண்ணு அழகாக வந்து அந்த மண் வீடு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கட்டின்னு இருக்கிறான். அவளோட அழகை பார்த்து அவளுக்கே தெரியாமல் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறான். அவளுக்கு அங்கே என்ன நடக்குது இது எல்லாமே எதுவுமே தெரியல. அவள் கிட்டத்தட்ட ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு தான். ஸோ அவள் வந்து ஹாப்பியாக வந்து அந்த மண் வீடு பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்கிறா. ஸோ அவள் வந்து ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்கிறான். அந்த டைமில் கரெக்டாக பின்னாடி அவன் புருஷன் வந்துடுறான். அது பார்த்து எந்த மாதிரி ஒரு புருஷனை ரியாக்ட் பண்ணணும், அவன் எந்த மாதிரி பண்ணுறான் தெரியுமா, அப்படியே தன் பொண்டாட்டியை பார்க்குறான், ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறது பார்த்துட்டு, டேய் உனக்கு என்னடா பைத்தியம், போய் இவ்வளோ போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிற, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ அழகான விஷயங்கள் இருக்குது, இவ்வளோ போய் எடுக்கிற, உன்னோட சாய்ஸ் எவ்வளோ கேவலமாக இருக்குண்ணா, டேய்
உன் பொண்டாட்டிடா, கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து பேசுடா, நீயே கேவலப்படுத்தினா எப்படின்னா கேவலப்படுத்துறேன். இங்கே பாரு, இதெல்லாம் கன்றாவி விட்டுடு, உனக்கு என் தங்கச்சி கூட ஜோடி சூப்பராக இருக்கும்டா அப்படின்னு சொல்ல, ஆ அப்படியா, ஆஹா அப்படின்னு சொல்லி அவன் இந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுறான். ஆமாண்டா, எங்கள் அம்மாவுக்கு கூட உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சூப்பரான ஜோடி இருக்கும் அப்படின்னோடனே சரின்னு தங்கச்சியும் அவனும் பேச விடுறாங்க. போய் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் ஃபோட்டோ எடுக்கிறதில்ல, அங்கே இங்கே பீச்சை பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்கிறான். இந்த பொண்ணை ஏதேதோ பேசுகிறா பண்ணுறா. ஆனால் அவனுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரியே தெரியல. அவன் இல்லை அப்படின்னு மட்டும்தான் பேச, அந்த பொண்ணுக்கு ஐயோ என்னடா இதையும் இப்படி இருக்கிறானே அப்படின்ற மாதிரியே இருக்குது. ஆனாலும் சொன்னாங்களே சொல்லி பேசிகிட்டே இருக்க, மாமியார் வந்துட்டு இங்கே பாரு, அவங்க 2 பேர் ஜோடி சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா இவன் நினச்சி பார்க்குறா இந்த மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள கனெக்ஷனும் இருக்குது. ஸோ அங்கேருந்து வந்து டக்குன்னு ஏஞ்சி எனக்கு தலை வலிக்குது நான் போகிறேன்னு சொல்லி போயிடுறா. அவன் நினச்சி பார்க்குறா, அந்த டேபிளில் உட்கார வச்சது, சாப்பிட வச்சது, அவன் மரியாதை கொடுத்தது எல்லாமே. ரூமுக்குள்ளே போன உடனே புருஷனோட ஃபோனு ரிங் ஆகுது. ஸோ யாராக இருப்பாங்க எடுத்து பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு தான் பேசுகிறா. ஸோ அவன் புருஷன் கூட கனெக்டில் இருக்கிற பொண்ணு போல இருக்குது. அது தெரிஞ்சவொடனே அப்படியே ஃபோனை கீழே போட்டுட்டு அப்படியே ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுறா. இதனால தான் நம்மளை இவ்வளோ கேவலப்படுத்துகிறான்னா நம்ம புருஷன் அப்படின்னு சொல்லி. இங்கே அவன் பார்க்குறான், அவனோட ஃபோனை காணோம். டக்குன்னு தங்கச்சியை கூப்பிட்றா, ஏய் இங்கே பாரு, என் ஃபோனை உள்ளே இருக்குது, கொஞ்சம் போயிட்டு எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு சொல்ல, எப்பா சாமி இவன்கிட்ட இருந்து தப்பிச்சா போதும்னு இதோ எடுத்துகிட்டு வரேனே அப்படின்னு சொல்லிட்டு அவள் குடு குடு குடுன்னு சொல்லி ஏஞ்சி ஓடுறா. இவன்கிட்ட அர்ஜுன்கிட்ட உட்காந்து அவள் போர் ஆகிட்டா. நேராக போயிட்டு அவள் அழுதுட்டு இருக்கிற அண்ணி அதெல்லாம் பார்க்கல. அண்ணி எப்படியாவது ஃபேமிலிக்காரங்க சேர்ந்து அர்ஜுன் கூட என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கல அண்ணி. அவன் என்ன அவன் கவிதையாக பேசுகிறான், ஏதோ உலகத்தில் இருக்கிறான், எனக்கு சுத்தமாக பிடிக்கல அண்ணி. ப்ளீஸ் அண்ணி, ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி எனக்காக அப்படின்னு சரின்னு தள்ளாட்டா. அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம், அண்ணின்னா அண்ணி தான் அப்படின்னு சொல்லி இப்போ நேராக வந்து அர்ஜுனை பார்க்க போகிறா. அர்ஜுன் வந்து அந்த ஃபோட்டோஸ் பிடிச்சா இல்லையா, அதெல்லாம் வந்து ரெடி பண்ணின்னு இருக்கிறான். இங்கே போய்ட்டு, இங்கே பாரு நான் உங்ககிட்ட பேசணும், நான் கொஞ்சம் கதவு மூடிட்டோமானா, உனக்கு எப்படி சரின்னு தோணுதோ அப்படியே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அப்படின்னா இங்கே பாரு நீ வா போ அப்படியே கூப்பிடு அப்படின்னா, ஏன் அப்படின்னா நமக்குள்ளே இவ்வளோ நடந்திருக்கப்புறம் நீ வாப்போன்னு சொல்லி கூப்பிடலாமேனா, என்னது என்ன நடந்துச்சு நமக்குள்ளே அப்படின்னு ஷாக் ஆகுறாவ. இங்கே பாரு நான் உனக்கு சமையலெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறேன், அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்கோம், ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருக்கும் இல்லையா நமக்குள்ளே, அதை வச்சு தான் நான் சொன்னேன் அப்படின்ன உடனே நீ என்ன நினைச்ச அப்படின்னு சொல்லி அவனுக்கு நக்கலாக கேட்குறான். இங்கே பாரு இதெல்லாம் பேச நான் வரல, என் நாத்தனாருக்கும் உன்னை சுத்தமாக பிடிக்கலையா, அது சொல்ல தான் நான் வந்தேன், தயவு செஞ்சு இந்த கல்யாணம் எல்லாம் வேணாம், நீயே வந்து ஏதாவது ஒன்று பண்ணி தடுத்துடு அப்படின்னோடனே அவன் அப்படியே ஃபீல் பண்ணுறான். என் மனசு உடைக்கிறது இவ்வளோ ஈஸியாகவா அவங்களுக்குன்னா, இங்கே பாரு ஓவர் ஆக்ட் எல்லாம் பண்ணாத, ஏதோ உனக்கு அவன் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி காட்டிக்கிற, எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னோடனே டக்குன்னு திரும்பி பார்க்குறான். கொஞ்சம் டைம்லேயே என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டே இல்லை அப்படின்னு சொன்னோடனே, இங்கே பாரு இதெல்லாம் பேசுகிறதுக்கு என்கிட்ட டைம் இல்லை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறா. கொஞ்ச நேரத்துலேயே அவள் போய் நிற்கிறா கதவு கிட்ட. அப்படியே லைட் அடிக்குது. நான் ஏதாவது தப்பாக சொன்னேனா அப்படின்னு சொல்லி பேர் சொன்ன உடனே அவள் அப்படியே ஷாக் ஆகிடுறா. ஏன்னா அவளை பேர் கூட சொல்லி யாருமே கூப்பிட்றதில்ல. அவளுக்கு அவ்வளோதான் இருக்கிற மரியாதை. அங்கே அப்படியே திரும்பி பார்த்தா அப்படியே லைட்டிங்கில் அவளோட ஃபோட்டோஸ் எல்லாம் அழகாக போட்டு வச்சு அப்படியே பேரெல்லாம் எழுதியிருக்கா. அவள் அப்படியே பார்க்குறா, என்னடா இது நாமலாம், இது நம்மளோட ஃபோட்டோ இவ்வளோ அழகாக இருக்குது, நம்மளோட பேர் கூட இங்கே இருக்கே அப்படின்னு சொல்லி அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே பார்த்து இவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி அழுறா. அவன் என்ன சொல்கிறான், இந்த ஃபோட்டோஸ் அழகாக இருக்கிறதுக்கு காரணம் இதுக்குள்ளே இருக்கிற நீ தான் அப்படின்னு, லைஃப்லேயே பிடிச்ச ஃபோட்டோஸில் இது தான் அழகான ஃபோட்டோ சொன்னேன்னா அப்படின்னோடனே, என் பேர் சொல்லியெல்லாம் கூப்பிடாதுன்னா ஏன் கூப்பிடக்கூடாது, அப்படி தான் கூப்பிடுவேன், உன்னை யாரும் மதிக்கலைன்னா நான் உன்னை ரொம்ப ரொம்ப மதிக்கிறேன், இங்கே பாரு நான் என்ன உன்னை பற்றி நினைக்கிறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும், நான் பார்க்குறப்ப எல்லாம் நீ பார்க்காத மாதிரி நடிக்கிற, நான் உன்னை தான் கவனிக்கிறேன்னு உனக்கு எல்லாமே தெரியும், இங்கே பாரு போதும், நீ நடித்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி அப்படியே பிடிச்சிக்கிட்டு அவன் ரொமான்டிக்காக பேசுகிறான், அப்படி ஃபீலிங்காக பேசுகிறான். அவள் என்ன சொல்லணுன்னே தெரியல. இங்கே பாரு இந்த மாதிரிலாம் நீ பண்ணாது, எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னை பார்த்து அவாய்டு பண்ணிவிட்டு போவாது ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நேரம் அவளும், ஏன்னா இவளுக்கும் வந்து அவன் சைடு அட்ராக்ஷன் இருக்குது இல்லையா, டக்குன்னு அவளும் அவனை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கிட்ட நெருங்கினா அடுத்த செகண்டே அந்த சீன் அப்படியே நமக்கு கட் பண்ணிடுறாங்க. இப்போது அவள் ரூம்லேருந்து வெளியே வரா. அப்படியே அவளோட ஆட்டிடியூட் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. அப்படியே ரூமுக்கு வரா.
பார்த்தா அவன் புருஷன்காரன் யார்கிட்டயும் பேசிட்டு இருக்கிறான். அதை பற்றியெல்லாம் அவளுக்கு கவலை இல்லை. அப்படியே கண்ணாடி முன்னாடி போய் நின்று, நானும் ரொம்ப அழகாக தான் இருக்கிறேன், என்கிட்ட எந்த குறையும் இல்லை, என்கிட்ட குறை பார்க்குற அவங்கக்கிட்ட தான் குறை இருக்குது அப்படின்னு சொல்லி கண்ணாடியில் பார்த்துட்டு இருக்கா. அடுத்த நாள் அர்ஜுன் ஊருக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டான். ஸோ அப்போ இவக்கிட்ட வந்துட்டு, இந்தா உன்கிட்டேருந்து நான் உன்னோட வாசனை திருடிட்டேன், அது உனக்கு திருப்பி கொடுக்க தான் வந்தேன், எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், உன்னால தான் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கும் வேல்யூ இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அர்ஜுன், எல்லாத்துக்கும் உன்னோட ஃப்யூச்சருக்கும் அப்படின்னு சொல்ல அவனும் ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணுறான். ஏன்னா அவனுக்கும் இவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. பட் சுச்சுவேஷனால் இவங்க 2 பேர் பிரிய வேண்டியதாக போகுது. ஆனால் இதுதான் கரெக்டு கூட இல்லையா? ஸோ அன்றைக்கி இவங்க 2 பேருக்குள்ளே எதுவுமே நடந்திருக்காது. அவன் கொடுக்குற மரியாதை, அவன் பார்க்குற பார்வை, இது எல்லாத்தாலேயும் அவளும் இவன் பக்கம் அட்ராக்ட் ஆகிருப்பான். ஆனால் அவளுக்கு ஞாபகம் வந்திருக்கும், அவளுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, குழந்தை இருக்குது. ஸோ புருஷன் தான் அந்த மாதிரி தப்பு பண்ணுறான்னா, தானும் அதே தப்பு பண்ணால் தனக்கும் புருஷனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்ச உடனே அவள் நகர்ந்திருப்பா. ஸோ இவ்வளோ ஒருத்தர் லைக் பண்ணுற அளவுக்கு இவள் இருக்கிறா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதால் அவளுக்கு கான்ஃபிடென்ட் அதிகமாகிடுச்சு. ஸோ இவனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஒரு பக்கம் புருஷன், ஒரு பக்கம் இவன் இருக்கிறான். இவன் புருஷனை நோக்கி வரா. அவன் கிளம்பி போயிட்டான். என்ன அவகிட்ட இதுக்கு போய் பேசின்னு இருக்கிற, என் தங்கச்சியை வேணான்னு சொன்னவன் தானே அவன்கிட்ட உனக்கு என்ன பேச்சு அப்படின்னவொன்னே அவன் நினச்சிருந்தான் உன் வீட்டையே உடச்சிருப்பான் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே அவன் ஷாக் ஆகிடுறான். என்ன சொல்ல வர நீ, என்ன நடந்துச்சு அப்படின்னோடனே, இங்கே பார், நீ இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறது எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஒழுங்கு மரியாதை அந்த பொண்ணை விட்டுட்டு நீ என்கிட்ட திரும்பி வர, என்கிட்ட நம்ம பொண்ணுக்கிட்ட நம்ம லைஃப் நம்ம பார்க்கணும், நான் ஒன்றும் வேஸ்ட்டு கிடையாது, எனக்கும் வேல்யூ இருக்குது, உன் மனசில் எனக்கு வேல்யூ இருந்துச்சுன்னா நீ மட்டும் எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட வா, இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிடுறா. போயிட்டு கிச்சனில் சமைச்சிட்டு இருக்க டக்குன்னு பின்னாடி ஏதோ சவுண்டு கேட்குது. இங்கேயோ கேட்குது வண்டி சவுண்டு, சாரிங்க, அப்படியே சவுண்டு கேட்குது. பார்த்தா அவன் புருஷன்காரன் கையில் ஏதோ வச்சுட்டு நின்றுட்டே இருக்கிறான். திரும்பி பார்த்தா அவனும் சைலண்ட்டாக பார்த்து அவன் எந்த மாதிரி இப்போ ரியாக்ஷன் பண்ணுறான்னா, இவனோட திமிரு, ஆட்டிடியூட் எல்லாமே குறைஞ்ச மாதிரி காட்டுது. கையில் க்ளீன் பண்ணுற திங்ஸ் தான் வச்சுன்னு இருக்கிறா. ஸோ இவன் ஏதாவது ஒன்று கொட்டிடுவா இல்லையா? ஸோ அதையும் அவன் ரொம்ப சீப்பாக தானே பேசுவான். ஆனால் இப்போது அவள் கொட்டின எல்லாத்தையும் உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஸோ அந்த திமிர் எல்லாம் அவனுக்கு ஈகோ எல்லாம் போயிடுச்சு. இப்போது தன் பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல புருஷனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டுறாங்க. லேடிஸ்க்கான சீரீஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ உங்களுக்காக ஒரு கேள்வி. இவ அர்ஜுன்கிட்ட போயிருந்தா இவன் எதிர்பார்த்த அந்த அன்பு, மரியாதை எல்லாமே அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ரானரியாகவே கிடைச்சிருக்கும். அதை விட்டுட்டு இவன் ஏன் தன் புருஷன்கிட்ட வந்திருப்பா? இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இவ பண்ணது சரியா தப்பா? சரினா எதனால் சரி, தப்புனா எதனால் சரி, மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், ஒரு பொண்ணு எந்த சுச்சுவேஷன்லேயோ கான்ஃபிடென்ட்டை விட்டு நம்மளை எவ்வளோ கேவலமாக வேணால் நடத்தலாம், நாம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மட்டும் இருக்கக்கூடாது. தன்னோட உரிமைக்காக போராடுற ஒவ்வொரு பொண்ணும் இந்த சூரியன் மாதிரி ஜொலிக்கலாம்.